சிஎம் விஜய் சார் வந்து இந்த அரசியல்ல ஜெயிப்பாரு அப்படின்னு நீங்க நெனச்சீங்களா? இதுல உங்க கருத்து தெரிவிக்கலாம். சிஎம் விஜய் அவர் வந்து ம் இந்த அளவுக்கு அதிகமான அ இடத்த பிடிப்பாருன்றது நானே யோசிக்கல. அவரே கூட யோசிச்சாரு. ஆனா, அவர் சொல்லுவாரு, "அடுத்து நான் தான்" நாங்கலாம் வந்து பெருசா இவரு யோசிக்கிறாருன்ற மாரி நாங்க நெனச்சோம். ஆனா, அவருடைய வெற்றி வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்த தான் குடுத்திருக்கு. அந்த ஆச்சரியத்த வந்து அவர் நடைமுறையில நல்லபடி பண்ணாருன்னா, எங்களுக்கு இன்னும் வந்து சந்தோஷம். மக்கள் நெறைய பயனடைவார்கள் என்பது என்னுடைய கருத்து. அரசியல்ல பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் கருணாநிதி, இப்போ சிஎம் விஜய் இவங்கலாம் வந்திருக்காங்க. இத தொடர்ந்து பாத்தீங்கன்னா, சினிமால இருந்து அரசியல் கட்சிக்கு விஷால் அரசியலுக்கு வரலான்னு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்க கருத்து? அதாவது கலைஞர் கருணாநிதி, அ புர புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா அம்மா இவங்கெல்லாம் வந்து சினிமா துறையில இருந்து தான் அரசியலுக்கு வந்தாங்க. அவங்க நல்லா நடத்துனாங்க. அவங்க பின்னால கொஞ்சம் சினிமா துறையை சார்ந்தவங்களும் வந்தாங்க. அது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஆனா, விஜய்க்கு பின்னால வந்து நெறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போ அரசியலுக்கு. அதாவது அ ராகவா லாரன்ஸ் இது மாரி ஆளுங்கலாம் வந்து இப்பவே நெறைய சமூக சேவை பண்றாங்க. அவங்கலாம் அரசியலுக்கு வந்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்ற இத வச்சு இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய அதிகாரத்த வச்சு கவர்மெண்ட்ல சலுகைகள கேட்டு, இப்போ பண்றது ஒரு மடங்குன்னா, இன்னும் 10 மடங்கு அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால வந்து அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். நாட்டுக்கு நன்மை செய்யணும். அவங்கள ஏன் சினிமாக்காரர் அப்படின்றீங்க? என்ன மாரி இருக்கவங்க கூட அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது யார் வேணாலும் செய்யலாம். அதனால வந்து நான் வரவேற்கிறேன். இந்த கரூர் சம்பவத்துல வந்து 41 குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு குடுத்திருக்காரு. சிஎம் விஜய் கரூர் சம்பவத்தில அவர் எலக்ஷனுக்கு வர்றதுக்கு ஆரம்பத்தில மீட்டிங்ல வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது. இதில வந்து ம் மீட்டிங், அரசியல் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கூட்ட நெரிசல். கூட்ட நெரிசல் என்னால வந்தது, உன்னால வந்தது அதெல்லாம் வேற விஷயம். எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு நம்ம மறுவாழ்வு குடுக்கணுன்றது ஒரே ஒரு காரணத்த வச்சு, கவர்மெண்ட் வேலை குடுத்தது வந்து வரவேற்க தகுந்த விஷயம் தான். சிஎம் விஜய் சாரோட ஜனநாயகன் மூவி வந்து பல தடைகளை தாண்டி இந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி இருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? நடிகரா இருந்து சிஎம் ஆயிக்கிறாரு. நடிகரா இருக்கும்போது நடிச்ச படம் சிஎம் ஆன பிறகு வெளியாயிருக்குது. மறுபடியும் அவர் படம் வர்றதுக்கு லேட் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால கட்டாயம் அதுக்கு வரவேற்பு இருக்க தான் செய்யும். அதுக்கு என்னுடைய கருத்த ஏன் நீங்க கேட்குறீங்க? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து தான். ஒரே விஷயம். கட்டாயம் நல்ல வரவேற்பு இருக்கும். சிஎம் விஜய் சார் வந்து மகளிர் உரிமை தொகை வாக்குறுதி குடுத்திருந்தாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து? சிஎம் விஜய் வந்து போன இதுவுல குடுத்தத விட இப்ப அதிகமா 2500 குடுக்குறேன்னு தேர்தல் அறிவிப்புல அறிவிச்சிருக்காரு. இது வந்து பொதுவா லேடீஸ்க்கு மிகவும் பயனுள்ள ஒரு திட்டம். இது வந்து கட்டாயம் சீக்கிரம் குடுத்தா எவ்வளவோ பெண்கள் பயனடைவாங்க. வீட்ல இருக்கிறவங்கள எதிர்பார்க்காம அவங்க செலவ அவங்களே பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமா இருக்குது. அது சிஎம் வந்து சீக்கிரம் இத வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தா, பெண்கள் வந்து மிகவும் திருப்தி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள்.